மணிமேகலை. கடவுள் கடவுளுங்கிறாங்களே, கடவுள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? கடவுள்னா யாருன்னு கேட்குறீங்களா? சரி, கடவுள் கடவுள்னு சொல்லிக்கிறீங்க எல்லா மதத்தில் உள்ளவங்களும். கடவுள்னா யார், எங்கே இருக்கார் அவர் யாருன்னு கேட்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு கேள்வி தான். இது எல்லா மதத்தவர்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு கேள்வி. இது இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு மாத்திரம் உள்ளது இல்லை. இந்துக்கள்னா கடவுள்னு யாரும் வழங்கி தான் வைத்திருக்க வேண்டும், கிறிஸ்தவர்களும் வழங்கி வைத்திருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்வி எதனால் வருதுன்னு கேட்டால், கடவுளை நம்மளோ யாரும் பார்க்கல, அதனால தான் வருது. இப்போ என்ன நீங்கள் பார்த்துட்டு வைங்களேன், நான் யாருன்னு ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? இந்த உட்காந்துருக்காரில் இவர் தான் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்போ எதனால் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டால், நம்ம பார்க்கலை, கடவுளை பார்க்கவில்லை. பார்த்தவர்களும் நம்மள்கிட்ட வந்து என்ன செய்யலை, ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டாந்து இவர் தான் கடவுள்னு காட்டவும் இல்லை. அதனால தான் என்ன வருது, கடவுள் கடவுளுங்கிறீங்க, எங்கே அந்த கடவுள் யார், எங்கே இருக்கிறார் அவர் யாருன்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம விளங்கி கொள்ள வேண்டும், கடவுள் என்று சொன்னால் கண்ணால் பார்க்கப்படுவர் தான் கடவுள். பார்க்கலை என்று சொன்னால் அது கடவுள் இல்லை அப்படின்னு நினைச்சோம் என்று சொன்னால் அது வந்து ஒரு பகுத்தறிவு பூர்வமான வாதம் கிடையாது. ஏன், கண்ணால் பார்த்ததை நம்புறது ஆடு மாடுகள் கூட நம்பும். கண்ணால் பார்த்ததை ஆடு நம்புமா, நம்புதா இல்லை? வேப்பிலையை காட்டினா வருதா இல்லையா? அதே நேரத்தில் திங்கக்கூடாத ஒரு பொருளை காட்டினா வரமாட்டேங்குதா இல்லையா? முதலாளி கூப்பிட்டா வருது, வளர்க்குறவங்க கூப்பிட்டா வருது, வேற ஒருத்தவங்க கூப்பிட்டா ஒரு ஆடு வரமாட்டேங்குது, கோழி வரமாட்டேங்குது. கரெக்டாக அதுக்கு தெரிகிறது. அதே மாதிரி மாடுகளை அவிழ்த்து விடுறோம், அது பூரா மேய்ஞ்சிட்டு ராத்திரிக்கு நம்ம வீட்டு கரெக்டாக வந்துடுது. இதுதான் நம்ம வீடுன்னு அது கரெக்டாக தெரியுதா இல்லையா? ஒரு புறாவுக்கு கூட ட்ரைனிங் வச்சாங்க, நேற்று கூட பேப்பரில் பார்த்துருப்பீங்க. கன்னியாகுமரியில் பறக்க விட்ட புறா கரெக்டாக சென்னையில் அவனுடைய வீட்டுக்கு வந்துருச்சு. நம்ம கூட இப்படி வர முடியுமா? ஒருத்தனை கொண்டே கன்னியாகுமரியில் இறக்கி விட்டா வந்துடுவானா நடந்து வர சொன்னால்? அது ஆகாயத்தில் எந்த ஒரு அடையாளமுமே கிடையாது. பூமியில் அடையாளத்தை பார்த்துக்கிடலாம், ஊண்டிக்கிண்டு வச்சுருப்பான், என்னத்தையும் அது பார்த்துக்கிட்டு வந்துடலாம். ஆகாயத்தில் என்னமோ அடையாளம் இருக்குமா? ஒரு அடையாளமும் இல்லை. ஆனால் கன்னியாகுமரியில் பறக்க விட்ட புறா வந்து எங்கே வருது, இவன் வீட்டுக்கு வந்துடுது. புறா பந்தயம் நடத்தினானுவோ, அது நேற்று பேப்பரில் எல்லா முந்த நாள் பேப்பரில் எல்லா செய்தித்தாள்கள்லையும் நாளிதழ்களில் வந்திருக்குது. அப்போ தன்னுடைய வீடு இதான் நம்ம போகிற திசை இலக்கு என்றெல்லாம் கரெக்டாக என்ன செய்கிறது, அந்த மிருகங்களுக்கு கூட தெரியத்தான் செய்கிறது. அப்போ இந்த கண்ணால் பார்க்குறது நம்புறது, காதால் கேட்குறது நம்புறது, தொட்டு பார்த்து நம்புறது, முகர்ந்து பார்த்து நம்புறது, நக்கி பார்த்து நம்புறது, 5 வகை இருக்குல்ல. 5 வகை, அதாவது கண்ணால் பார்ப்பது பார்த்தறிதல்பாங்க, கேட்டறிதல், முகர்ந்து அறிதல், தொட்டு அறிதல். தொட்டு அறிதல் பாடி முழுசும் இருக்குது. தொட்டு அறிதல் இங்கே தொடலாம், இங்கே தொடலாம், எங்கே வேணாலும் தொடலாம், பாடி முழுசும் இருக்கிறது. அது மாதிரி நாக்குநாள் அறிதல், சுவைத்து அறிதல். அந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் இருக்குது பாருங்களேன். இதில் தெரிஞ்சதான் நாங்கள் நம்புவோம். இதில் கடவுள் வரமாட்டார். கடவுள் நக்கி பார்க்க முடியுமா? மோந்து பார்க்க முடியுமா? காதில் கேட்கவாது முடியுமா கடவுள் பேச்ச? அல்ல கண்ணாலையாச்சும் பார்க்க முடியுமா? தடவியாச்சும் பார்க்க முடியுமா? ஒன்றும் முடியாது. 5 வகையிலையும் கடவுள் அடங்க மாட்டேங்கிறார். அதனால என்ன கேள்வி வருது, கடவுளுங்கிறீங்க, எங்கே இல்லாததானே கடவுளுங்கிறீங்க, இருக்கிற கடவுளை எங்கே கடவுள்னு காட்டிட வேண்டியதானே என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் இப்படி நடக்கக்கூடாது. இப்படி நடந்தால் அவன் மனிதன் இல்லை. மனிதனுக்கு 6வது அறிவுன்னு ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் 5 அறிவு. இப்போ நான் சொன்னது இருக்கிற சுவைத்தறிகிறது, பார்த்தறிகிறது, கேட்டறிகிறது, நுகர்ந்து அறிகிறது, தடவி அறிகிறது, தொட்டு அறிகிறதுலாம் சொல்கிறோமே, இதுகளெல்லாம் அந்த 5 புலன்கள், 5 அறிவுகள். இந்த 5 அறிவுக்கு மேலே 6வதாக சிந்திக்கின்ற, பகுத்து உணர்கின்ற அறிவு மனுஷனுக்கு மட்டும் இருக்கிறது. பகுத்தறிவுண்டா என்ன? ஒன்றை பார்த்து இன்னொன்றை நம்புவது. அதான் என்னது, பகுத்தறிவு. இடி இடிக்கிறதை பார்த்து என்ன நம்புறது, அங்கே வந்து மழை பெய்ய போகுதுன்னு நம்புறது. வழங்குதா? வானம் அப்படி இருட்டி கொண்டு இருக்கிறத பார்த்து, ஒரு இடத்துல வந்து மேகமூட்டம் அடங்கி இருக்கிறத பார்த்து இந்த இடத்துல மழை பெய்யுது இப்போ அப்படின்னு நம்புறது. மேலே பயங்கரமான புகை மூட்டத்தை காணும் பொழுது அந்த கீழே அங்கே நெருப்பு பற்றி எரியுதுன்னு சொல்கிறோம். நெருப்பையை போய் பார்த்தோம், பார்த்தது புகையத்தான். புகையை பார்க்குறோம், கீழே நெருப்பு எரியுதுன்றதை நம்ம முடிவு பண்ணுறோம். நெருப்பை பார்த்தோமா? பார்க்கல. நெருப்பை பார்க்காட்டாலும் நம்ம என்ன நம்புகிறோம், நெருப்பு இருந்தால் தான் அங்கே வந்து புகையும். அதே மாதிரி என்ன செய்யணும், இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, இதிலிருந்து கரண்ட் மின்சாரம் இருக்குன்னு விளங்குறீங்க. இதை ஆஃப் பண்ணிட்டு கேட்காதுல்ல, ஒரு வரிசைக்கு கேட்கும், 2 வரிசைக்கு கேட்கும் நான் பேசுவது. இந்த அரங்கம் முழுசும் கேட்குதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன வேண்டி இருக்கிறது, மின்சாரம் வேண்டி இருக்கிறது. அது யார் பார்த்தா? பார்க்கல. அதனுடைய சக்தியை உணர்றோம், அறிகிறோம். மின்சாரத்தை பார்க்கல, அதனுடைய விளைவை பார்க்குறோம். மின்சாரத்தினால் ஏற்படக்கூடிய இந்த வெளிச்சத்தை பார்க்குறோமே தவிர கரண்டையை பார்த்தோம்,
ஃபேன் சுற்றுறத பார்க்குறோம், லைட் எரியறத பார்க்குறோம், சத்தம் அதிகரிக்கிறத பார்க்குறோம், ஏதோ ஒரு சக்தி இருந்துவிட்டு இந்த வேலையை செய்யுது அப்படின்னு விளங்குறோம். அதை நம்ம பார்க்கவே இல்லை. இந்த இருக்கிற மைக் இருக்கிறது, இதை ஒருத்தன் செஞ்சான்னு நான் நம்புகிறேன். நான் பார்த்தேன் அவனை, நீங்களாச்சும் பார்த்தீங்களா இதை யார் செஞ்சாண்டு? எவன் செஞ்சான்னு தெரியாட்டி என்ன, ஒருத்தன் செஞ்சா தானே இருக்கும். இது இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் என்ன நம்புகிறோம்? இதை கண்டிப்பாக ஒருத்தன் செஞ்சு இருக்கணும். ஒருத்தன் செய்யாமல் இப்படி வராது. அதுவும் சாதாரணப்பட்ட ஆளாக இருக்க மாட்டான், நல்ல விவரமான ஒரு ஆளாக தான் இருந்திருப்பான். இந்த மாதிரி நான் பேசுகிறத பெருக்கி உங்களுக்கு தர்றாருந்தா சின்ன வேலையா? அப்போ இதுக்கு எத்தனை வருஷங்கள் எத்தனை மாதங்கள் இதை உழைச்சி பாடுபட்டு ஆராய்ச்சி பண்ணியிருப்பான். அப்புறமேல மோல்டு பண்ணி பண்ணி ஊற்றி ஊற்றி எடுக்கிறான், அது வேறு விஷயம். இந்த முதல்ல கண்டுபிடிக்கும் பொழுது எவ்வளோ பாடுபட்டிருப்பான். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அறிவாளி இதை தயாரித்திருக்கிறான். நீ அவனை பார்த்தியா கொண்டாந்து காட்டுன்னு யாராவது கேட்டிருக்கமா? இதை பார்த்துப்பட்டு இதை படைச்ச ஒருத்தன் இருக்கான்னு நான் சொன்னால் நீங்களும் யாராவது அவனை கேட்டீங்களா? படைச்சவன் இருக்கான் அவனை கொண்டாந்து காட்டியன்ட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவனை பார்க்காட்டி என்னங்க இது சொல்லுதா இல்லையா? அவனை நம்ம பார்க்கல, இது சொல்லுது, இதை செஞ்ச ஒருத்தன் இருக்கிறான், அது பார்த்தாதா? அதே மாதிரி நம்ம வாழ்கிற இந்த அண்ட சராசரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த பிரபஞ்சத்தை இந்த கேலக்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் பார்த்தீர்களேயானால் இது ஏனோ தானோ என்று கண்ணா பின்னா என்று உருவானதாக உங்களுக்கு தெரிகிறதா? ஒரு சிஸ்டமாக இயங்கக்கூடியதாக தெரிகிறதா? நீங்கள் வாழுகிற இந்த பூமி ஒரு சிஸ்டமாக ஒரு திட்டமிட்ட வரையறை பிரகாரம் இயங்கி கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒரு கண்ணா பின்னாண்டு ஒரு இருக்குன்னு சொல்லுவாங்களே, எந்த ஒரு ரூல்லையும் அடங்காமல் எந்த ஒரு ஒழுங்குமுறையும் இல்லாமல் அப்படி இருக்கிறதா? சிஸ்டம்னா சிஸ்டம், அப்படி சிஸ்டம். இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு பாருங்களேன், அந்த அளவுக்கு சிஸ்டமாக இருக்கிறது. இப்போ ஒரு வருஷம் 365 நாளுங்கிறீங்க. ஒரு வருஷம் என்ற எவ்வளவு? 365 நாள், ஒரு சுமார் 6 மணி நேரமும் கொண்டது ஒரு வருஷம். அதனால தான் 4 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த கால் வருஷத்தை சேர்த்து லீப் வருஷம்னு என்ன செய்வோம், அதை அதிகரிச்சுக்கிடுவோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 366 நாள், 3 வருஷத்துக்கு 365 நாள், இப்படி நம்ம கணக்கு வச்சுருக்கிறோம். இந்த 365 நாள்லையும் 6 மணி நேரத்திலையும் ஒரு வருஷம்னு கணக்கெடுக்கிறோமே, அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்று கேட்டால், சூரியன் இருக்கிறது, பூமி இருக்கிறது. இந்த பூமி சூரியனை சுற்றுகிறது, இந்த பூமி சூரியனை சுற்றி வருது அப்படின்னு நம்புகிறோம். இந்த சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளுக்கு பேர் தான் ஒரு வருஷங்கிறது. இந்த இடத்துல இருக்கிற சூரியன், இந்த இடத்துல இருக்கிற பூமி, இது சூரியன் வச்சுக்கிறங்க, என்னுடைய இந்த விரல பூமின்னு வச்சுக்கிறங்க. இந்த பூமி இங்கே இருக்கல, இதே இடத்துக்கு திருப்பி வரணும், ரவுண்ட் அடிச்சு வரணும். இதுதான் ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்கு என்ன கணக்கு? நம்ம வசித்துக்கு இருக்கிற பூமி சூரியனை சுற்றிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பல இடத்துக்கு வருமே, அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் தான் ஒரு வருஷம். இது எப்போவாது மாறி இருக்குதா? கரெக்டாக அந்த ரவுண்டு பண்ணி ஒரு ரவுண்டு அடிக்கிறதுக்கு 365 நாளில் கரெக்டாக வந்துடுதா இல்லையா? அப்போ அந்த சுழற்சிக்கு என்ன இருக்கிறது? ஒரு ரூல், ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அதே மாதிரி இரவு பகல்ங்கிறீங்க. இரவு பகல்னா என்ன? ஒரு சூரியனுடைய வெளிச்சம் இந்த பூமியில் படுதுல, இது பூமி, இது சூரியன், இதனுடைய வெளிச்சம் இதில் படுது, பாதி தான் படும். எந்த ஒரு உருண்டையாக இருந்தாலும் அதில் லைட் அடிச்சிங்கன்னு சொன்னால் பாதியில் தான் வெளிச்சம் படும், இன்னொரு பாதியில் படாது. அப்போ 180 டிகிரிக்கு தான் அந்த வெளிச்சம் பட முடியும், அது பகல். வெளிச்சம் படாது இரவு. இந்த இரவு பகல் என்ன செய்கிறது? ஒரு தன்னைத்தானே பூமி இப்படி சுற்றுது. இப்படி இருக்கிற பூமி என்ன செய்யுதுன்னா இப்படியே சுற்றிக்கிட்டு வருது. இது சுற்றுறது தனி, தன்னைத்தானே சுற்றுறது. ஒரு சுற்றி முடியும் போது ஒரு நாள் 24 மணி நேரம். எப்போவாச்சு 20 மணி நேரத்தில் சுற்றி இருக்குதா? இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு 18 மணி நேரம் எடுத்திருக்குதா? 25 மணி நேரம் எடுத்திருக்குதா? 19 மணி நேரம் எடுத்திருக்குதா? 24 மணி நேரமும் 5 நிமிஷமும் எடுத்திருக்குதா? 23 மணி நேரமும் 55 நிமிஷத்துலையும் சுற்றி இருக்குதா? அப்போ இந்த 24 ஒரு ரவுண்டுக்கு 24 மணி நேரம்னா அவ்வளோ அக்யூரேட்டாக என்ன செய்கிறது? அது சுற்றுகிறது. 365 நாள், 365 நாள் ப்ளஸ் 6 மணி நேரம்னா அந்த நேரத்துக்குள்ளே அது சுற்றி முடிக்கிறது. உதாரணத்துக்கு தான் பூமி, உதாரணத்துக்கு தான் சூரியன், அனைத்தும் அப்படி இருக்கிறது. செவ்வாயாக இருந்தாலும், சுக்கிரனாக இருந்தாலும், வியாழனாக இருந்தாலும், புதனாக இருந்தாலும், ஜூபிடராக இருந்தாலும், நெப்டியூனாக இருந்தாலும், என்னென்ன கோள்களை மனிதன் இப்போ கண்டுபிடித்திருக்கிறானோ, இன்னும் கண்டுபிடிக்காமல் என்னென்ன கோள்கள் உலகத்தில் இருக்கின்றனவோ அனைத்துமே ஒரு சிஸ்டமாக
நூல் பிடித்தபடி ஒரு கட்டுக்கோப்பில் எங்க ஒன்றோடு ஒன்று ஈர்த்து பிடித்து கொண்டு பூமிக்கு இழுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது, சூரியனுக்கு இழுக்கிற தன்மை இருக்குது. பொருளை வச்சிருக்கிறோம், போட்டோன்னு கீழே விழுவுது. ஏன் விழுவுது? பூமி இழுக்குது. பூமியுடைய ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தானே இழுக்குது. அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மேலே போயிட்டோம்னா போட்டால் கீழே வராது. பூமியுடைய இழுக்கிற சக்தி இருக்குதுல்ல, இவ்வளோ தூரத்துக்கு தான் இருக்கிற சக்தினா இதுக்குள்ளே தான் இழுக்கும். இதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா அப்படி போட்டு அந்த இடத்துல நிற்கும். உங்களை தூக்கி அப்படி போட்டால் நீங்கள் மிதப்பீங்க. அப்படியே யார் கீழே விழுவ மாட்டோம். எது வரைக்கும் தான் விழுவோம்? இந்த பூமியுடைய இழுக்கிற சக்தின்னு ஒரு கணக்கு இருக்குது, ஒரு காந்தம் இருக்குது. இங்கனுக்குள்ளே இரும்பை வைக்கிறேன் இழுக்கும், இங்கே வச்சா இழுக்கும், இங்கே வச்சா இழுக்குமா? இழுக்காது. இந்த காந்தம் வந்து இரும்பை இழுக்கும் என்றாலும் இங்கே இருக்கும்போது வேகமாக இழுக்கும், இங்கே இருக்கும்போது பாதி இழுக்கும், இங்கே இருக்கும்போது காவாசி இழுக்கும். இங்கே வந்துருச்சுன்னா காந்தத்துக்கு இரும்புக்கு சம்மந்தமே இருக்காது, ஒன்றுமே செய்யாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே என்ன இல்லை, ஈர்ப்பு சக்தி இல்லைன்னு இருக்கிறது. அது மாறுனுச்சா? அல்லது பூமி இழுக்கிறேன்னு இழுத்து சூரியனை இழுத்தா என்ன கதிக்காகும், சூரியன் பூமியை பிடிச்சி இழுத்தா என்ன கதிக்காகும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது பெரிய ஒரு நுணுக்கமான ஒருத்தன் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அது விளங்குதா இல்லையா? இப்போ சூரியன்லேருந்து வருது, வெயில் வருது, அந்த வெளிச்சம் நமக்கு வந்து சேருதா இல்லையா? அந்த வெளிச்சம் வந்து சேர 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. சூரியன் வந்து பூமியிலேருந்து எவ்வளோ தூரம்? 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அந்த சூரியனுடைய வெளிச்சம் நமக்கு 8 நிமிஷத்தில் வந்து சேருது. சூரியனுடைய நீங்கள் பார்க்குறீங்கல்ல சூரியன், அந்த சூரியன் வந்து இப்போ உள்ள சூரியன் நீங்கள் பார்க்கல, 8 நிமிஷத்துக்கு முந்தின சூரியனை தான் பார்க்குறீங்க. நம்ம பார்க்குற சூரியன் இது 8 நிமிஷத்துக்கு முந்தின சூரியனை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் சூரியன் வந்து அதனுடைய வெளிச்சம் நமக்கு வந்து சேர எவ்வளோ டைம் எடுக்கிறது? வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒளி வரும், வெளிச்சம் வரும். அப்போ இது மாறுனுச்சா? 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஒளி போகும் என்பது இன்னைக்கு வரைக்கும் மாறி இருக்குதா? அப்படி நூல் பிடிச்ச மாதிரி இருக்கிறது. நீங்கள் பார்க்குறீங்க, இத்தனாம் தேதி இந்த இடத்துல ஒரு வால் நட்சத்திரம் வரும்னு சொல்கிறான். ஏன் சொன்னான்? பேப்பரில் படிக்கிறீங்களா இல்லையா? இத்தனாம் தேதி இந்த இடத்துல ஒரு வால் நட்சத்திரம் தெரியுங்கிறான். ஏன் அதை சொல்ல முடிஞ்சவனால? அதுக்கு ஒரு கணக்கு இருக்கனால சொல்ல முடிஞ்சு. அது எங்கே இருக்கிறது? இந்த இடத்துல வரும்போது, ஈரோட்டுக்கு நேரம் வரும்பொழுது எத்தனாம் தேதிக்கு வரும், எவ்வளோ மணி நேரத்துக்கு நிற்கும், எவ்வளோ இடத்துல கடந்து போகும், அதை கண்டுபிடிச்சி சொல்கிறானா இல்லையா? நான் போய் சேர வேண்டிய இடம் ஒரு 200 கிலோமீட்ரு, 40 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் எத்தனை மணிக்கு போய் சேருவேன்? 5 ஹவரில் போயிடுவேன். 200 கிலோமீட்டர் தூரம், நான் போகிறது 40. அப்போ 40 மணிக்கு போனால் 5 மணி நேரத்தில் என்ன செய்வேன்? 200 கிலோமீட்டர் அடைஞ்சிருவேன். இது தெரியுதா இல்லையா? அதே நேரத்தில் நான் என்ன செய்யணும்? வாகனத்தை ஓட்டும்போது 40 போகிறேன், 35க்கு வர்றேன், 65க்கு போகிறேன், மர 20க்கு வர்றேன், மர 80க்கு போகிறேன்னா நான் எப்போ போவேன்னு எவனுக்கா சொல்ல முடியுமா? நான் தான் ஒரு சீரா ஓட்டலையே வண்டியை. 40 விட்டு முள்ளு தாண்டலைன்னு சொன்னால் கரெக்டாக 5 மணி நேரத்தில் போயிடுவான்னு சொல்லி விடுவீங்க. இப்போ ஓட்டினா என்ன செய்கிறான்? ஒரு கணக்கில் ஓட்ட மாட்டேங்கிறான். திடீர்னு 100க்கு போகிறான், திடீர்னு 20க்கு வர்றான், திடீர்னு 30க்கு போகிறான், 35க்கு வர்றான். இந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போனான்னா இதை ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னால் இவன் எத்தனை மணிக்கு போய் சேருவான்? கடவுளுக்கு தான் தெரியும்ன்றான். எப்படி எனக்கு என்ன சொல்ல முடியும்? அவனுக்கே சொல்ல முடியாது. சிஸ்டம் இல்லாமல் போனால் கணிக்க முடியாது. அப்போ இந்த பூமி, சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், வியாழன், புதன் எல்லாமே சிஸ்டமாக இருக்குதா, குருட்டாம்போக்கில் இருக்குதா? அவ்வளோ சிஸ்டம். இவர் நுணுக்கமான ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் இருந்து இதை இயக்கவில்லை என்று சொன்னால் இப்படி இது இயங்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ என்ன வழங்குறோம்? இதெல்லாம் தன்னால் உண்டாயிருக்குமா? இது தன்னால் உண்டானா நம்ப முடியுமா? நம்ப மாட்டேங்கிறீங்க. இது எப்படி உண்டானுச்சு? இதுவா ஒரு மரம் இருந்துச்சு, அதுவா துண்டு துண்டு அறுத்துக்கிருச்சு, அதுவா ஒன்றா சேர்ந்துக்கிருச்சு, அதுவா நின்றுக்கிருச்சுன்னா நம்புவீங்களா? கிறுக்க மாட்டீங்க. இது தன்னால் உண்டாகாதுங்கிறீங்க. இவ்வளோ பெரிய இதில் ஒரு சிஸ்டம் இல்லை, ஒரு ஒழுங்கும் இல்லை, ஒரு இயக்கம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. இது தன்னால் உண்டானுச்சுன்னா நீங்கள் என்ன கிறுக்கங்கிறீங்க? அப்போ இதெல்லாம் தன்னால் உண்டாயிருக்குமா? அப்படி சிந்திச்சு பார்த்தா கடவுள்னா யாருன்னு வழங்க நமக்கு அவனை பார்க்கல, அவன் என்ன செய்கிறான்றதை பார்க்குறோம், அவன் என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிறத என்ன செய்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளோ பெரிய சூப்பர் பவர் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது. நீங்கள் கன்னியாகுமரிக்கு போல, ஒவ்வொரு நிகழ்ச்சி நான் சொல்லுவேன் அந்த கேள்வி வரும்பொழுதெல்லாம், நீங்கள் கன்னியாகுமரிக்கு போனால் அங்கே காந்தி மண்டபம்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. காந்திக்காக வேண்டி ஒரு மண்டபம் வச்சுருக்கிறாங்க. அதில் அந்த காந்தியை வந்து எரித்து சாம்பல் இருக்குல்ல, அஸ்தின்னு சொல்லுவாங்கள்ல இந்துக்கள், அந்த அஸ்தியை வந்து ஒரு சட்டியில் ஒரு கலையத்தில் வச்சுருக்கிறாங்க. அந்த காந்தி இதில்
பல ஊர்களில் வச்சுருக்கிறாங்க. கன்னியாகுமரியிலையும் காந்தி எரிச்ச அந்த சாம்பலை போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த சாம்பலில் அவருடைய அக்டோபர் 2ஆம் தேதி என்று அந்த மேலே இருந்து நேரடியாக வெயில் படும். அதில் படும் கரெக்டாக அந்த ஒரு தேதியில் மட்டும் படும். இதான் அந்த அந்த கலசம்னு சொன்னால் மேலேருந்து வெயில் வந்து படும், கரெக்டாக படும். வெளிச்சம் அல்ல, வெயில் வெளிச்சம் தான் பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு வெயில் படலை. இப்போ வெயிலே டைரெக்டாக எப்போ படும்? அவருடைய அந்த நினைவு நாள் அன்றைக்கு கரெக்டாக படும். இது எப்படி படுது? இது எப்படி அவன் கட்டுனான்னு சொன்னால் சூரியனுடைய ஓட்டத்தை கண்காணிக்கிறான். அது ஒவ்வொரு நாளும் எந்த டைரக்ஷனில் இருக்குது. அக்டோபர் 2க்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறானா, அதில் இருந்து நேர என்ன செய்யறான், அந்த கோடு பிடிச்ச மாதிரி கொண்டு வர்றான். வந்து அந்த முகட்டில் அந்த கிராஸில் ஓட்டையை போடுறான். செவர் இருக்கும்ல, செவர் உள்ள கனமாக இருக்கும்ல, இப்படி போட்டால் நேரம் வரும்போது வெளிச்சம் வரும். இப்படி கிராஸாக போட்டால் அந்த கிராஸாக வரும்போது மட்டும் என்ன செய்யும், அந்த வெயில் தன்னால் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செவத்தில் ஓட்டையை போட்டு கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு சட்டி வச்சுவிட்டான். இப்போ என்னவாகுது, ஒவ்வொரு கரெக்டாக அக்டோபர் 2ஆம் தேதி அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் படுகிறது. இதில் என்ன நம்ம விளங்கணும், இந்த சூரியன் வந்து இந்த நாளில் இந்த இடத்தில் இருக்குங்கிறத எப்படி மனுஷன் கண்டுபிடிச்சான்? மனுஷன்ட்ட மேட்ரு கிடையாது, கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கணக்கில் இருக்குது. ஒரு கணக்கின்படி எங்கே போய் தான் கண்டுபிடிக்கிறானே தவிர கணக்கு இல்லாமல் எங்கன்னா கண்டுபிடிக்க இயலுமா? அது ஒரு கால்குலேஷன் பண்ணி நடக்கிற காரணத்தினால தான் கண்டுபிடிக்கிறான். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் 2011. இன்னைக்கு ஈரோட்டில் எத்தனை மணிக்கு சூரியன் மறையும்? மறைய முந்தி சொல்ல முடியுமா, முடியாதா? இன்றைக்கு சூரியன் ஈரோட்டில் எத்தனை மணிக்கு மறையும் சொல்ல முடியும். இன்னைக்கு தான் சொல்ல முடியுமா? 3011 சொல்ல முடியும். இப்போ நம்ம இருக்கிற 2011, 100,000 வருஷம் கழிச்சு இதே ஈரோட்டில் இதே தேதியில் சூரியன் எத்தனை மணிக்கு மறையும்னு இப்போ நமக்கு சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியுது? கணக்கு தான் சொல்ல முடியுமே. ஒரு கணக்கின்படி இயங்குகிறது. அப்போ இதில் இறைவன் எங்கே இருக்கிறான் என்று பார்ப்பதை நம்ம என்ன சிந்திக்கணும்? கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம இருக்கிறோம், மனிதர்களாக இருக்கிறோம். நம்மெல்லாம் வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் 100 வருஷத்துக்கு முந்தி போய்க்கிருவோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாராவது இருந்திருப்போமா? 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சபையில் இருந்த யாராவது உலகத்தில் இருந்திருப்போமா? கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டோம். அப்போ நம்ம எங்கேயாவது இருந்தோமா? எங்கேயுமே இல்லை. எந்த பொருளாவாச்சும் இருந்தோமா? எந்த பொருளாவும் இல்லை. 100 வருஷத்துக்கு முந்தி நீங்கள்லாம் எங்கே இருந்தீங்க? என்னவா இருந்தீங்க? என்னவாவும் இருக்கவில்லை, எங்கேயும் இருக்கவில்லை. ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களில் இருந்து ஒரு மனிதனில் இருந்து இன்னொரு மனிதனை கடவுள் உருவாக்குறான். எப்படி உருவாக்குறான்? 30 லட்சம் ஒரு மனிதன், ஒரு ஆண் மகன் வந்து பெண்ணோட தாம்பத்தியம் நடத்தும் பொழுது 30 லட்சம் உயிரணு வெளிப்படுகிறது. 30 லட்சம் பிள்ளையை பெறலாம். அவ்வளோ பெரிய சக்தி ஒரு மனுஷன்ட்டு அத்தனை உயிரணுக்கள் வெளிப்படுகிறது. அதில் ஒரு உயிரணுக்குள்ளே தான் ஒரு தடவை ஒரு விந்து வெளிப்படுத. அதில் இருக்கக்கூடிய 30 லட்சத்தில் ஒரு உயிரணு உள்ளதான் இந்த கண், இந்த காது, இந்த மூக்கு, இந்த தலை, இந்த கை, இந்த கால், இந்த அறிவு, இந்த சிந்தனை, இந்த கலரு, இந்த நேரம் மட்டும் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? இதெல்லாம் தன்னால் இயற்கை நினைக்கிறீங்களா? தானாக நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. அதெல்லாம் விடுங்க. இந்த உலகம் எப்படி உண்டானுச்சு? இந்த உலகம் எப்படி உண்டானுச்சு? பிரபஞ்சம் எப்படி தோன்றியது? அதை பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள் ஒரு காலகட்டத்திலையும். ஈவரா பெரியார் வாழ்ந்த காலத்தில் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார்? சூரியன்லேருந்து ஒரு துண்டு உடஞ்சி கீழே உளுந்து அதான் பூமின்றார். அவர் மேலே தப்பு இல்லை. அவர் காலத்தில் உள்ள விஞ்ஞானம் இதுதான். அவர் காலத்தில் உள்ள விஞ்ஞானம் இதே. சூரியன்லேருந்து ஒரு துண்டு செதறி போய் விழுந்து அதான் பூமியாக ஆனதுன்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தார்கள். அதெல்லாம் பொய்யாக்கிட்டாங்க. இப்போ வந்து அந்த காலத்து விஞ்ஞானம்லாம் அடிபட்டு போச்சு. இப்போ என்ன கொள்கையை சொல்கிறான்? பெருவெடிப்பு. இப்போ உள்ளவன் சொல்கிற கருத்து என்னன்னு கேட்டால், ஒரு வெடிப்பின் மூலமாக எதிர்பாராத திடீரென்று ஏற்பட்ட ஒரு சத்தத்தின் மூலமாகத்தான் இந்த உலகம் உண்டானுச்சுங்கிறான். ஒன்றுமே இருக்கலையாம். இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், எந்த ஒரு பொருளும் இருக்கவில்லை. கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு, அந்த அணு திடீரென்று வெடித்தது. வெடித்ததிலிருந்து பயங்கரமான சக்தி அதிலிருந்து வெளிப்பட்டது. அந்த வெளிப்பட்ட சக்தியிலிருந்து தான் பல பொருள்களாக தூசி துகள்களாக அப்படி செதறி போய் அது அங்கங்கே திரண்டு ஒன்று சூரியனாக போச்சு, ஒன்று சந்திரனாக போச்சு, ஒன்று பூமியாக போச்சு, ஒன்று செவ்வாயாக போச்சு, ஒன்று அப்படின்னு சொல்லி இப்போ இன்றைய விஞ்ஞானிகள்லாம் இப்போ சொல்கிறான். இது ரொம்ப ட்ரையான, புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான்.
ஆனால் சுருக்கமாக உங்களுக்கு சுருக்கமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சத்தை மட்டும் சொல்வதாக இருந்தால், கடுகு இருக்குதுல்ல, கடுகுல லட்சக்கணக்கான அணு இருக்குது. அவ்வளோ லட்சத்தில் ஒரு பங்குன்னு வச்சுக்கிறங்க. அவ்வளவு சின்ன ஒரு பொருளுக்குள்ளே தான் இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த செவ்வாய், இந்த கேலக்ஸி மாதிரி ஏராளமான கேலக்ஸி இருக்குது. இப்போ நம்ம ஒரு சூரியனை பார்க்குறோமே, அந்த சூரியனை சுற்றி உலகம் பார்க்குறோமே நட்சத்திரங்கள்லாம், இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கேலக்சின்னு பேர். இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான சூரியன் இருக்கிறது, இன்னும் எக்கச்சக்கமான கேலக்சிகள் இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்ததான் என்னது பிரபஞ்சம்ங்கிறது. இந்த பிரபஞ்சம் அவ்வளவும் கண்ணுக்கு தெரியாத ஒன்றுக்குள் அடைந்து கிடந்தது என்பதை உங்கள் அறிவு ஏற்றுக்கொள்ளுதா? அடக்க முடியுமா? சூரியனை கொண்டு வந்து இந்த பூமியை கொண்டு வந்து ஒரு கடுகுல லட்சக்கணக்கான ஒரு துண்டுக்குள்ளே ஒன்று நுழைக்க முடியுமா? அது வெடிச்சதுனால தான் வந்துச்சுங்கிறான், பெரு வெடிப்பு தான், சத்தத்தில் தான் இந்த பூமியை உண்டானுச்சுங்கிறான். அதை வச்சு தான் விஞ்ஞானிகள் சொல்கிறான் நிச்சயமாக முடியாது, ஒரு சூப்பர் பவர் இருந்து இதை இயக்காத வரைக்கும் இது நடந்திருக்க முடியாது என்று இப்போ சொல்கிறார்கள். இப்படி நிறைய சிந்திச்சு கொண்டே போகலாம். அப்போ கடவுள் எங்கேன்னு கேட்குறதா இருந்தால் இப்படி நம்ம திங்க் பண்ணணும். எப்படி நம்ம வந்தோம், இந்த கண் எப்படி வேலை செய்யுது, இந்த மூக்கு எப்படி வேலை செய்யுது, இந்த நாக்கு எப்படி வேலை செய்யுது, நாக்கில் பேசுகிற மாதிரி இப்படிலாம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த நாக்கு இருக்குது, நாக்குண்டா என்னங்க, அது ஒரு இறைச்சி துண்டு தானே, இறைச்சி துண்டு தானே நாக்குங்கிறது, எலும்பு இல்லாத ஒரு இறைச்சி துண்டு தானே. நம்மளை விட எருமை மாட்டுக்கு நாக்கு பெருசாக தானே இருக்குது, அது பேச முடியுமா? அது வந்து ஆட்டி ஆட்டி பார்க்குது. நாக்கு என்ன செய்கிறது, எருமமான சொல்லட்டி பார்க்குதா இல்லையா, பேச்சு வருதா, நம்ம பேசுகிறோம். அப்போ வந்து என்ன யோசிச்சு பார்க்கணும், என்னடா இப்படின்னா மலையாளம்ங்கிறான், நாக்கு அப்படி இப்படின்னா தமிழுங்கிறான், இன்னொரு மாதிரியா சொன்னால் அரபிங்கிறான், இன்னொரு மாதிரியா சொன்னால் ஆங்கிலம்ங்கிறான். இல்லை எல்லா மொழியில் நாக்கில் விளையாட்டு தானே, நாக்கை பிடிச்சி எப்படி மாத்திரமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாஷை மாறிக்கிறதா இல்லையா? இதெல்லாம் எங்கே இப்படி இதுக்குள்ளே எப்படி வந்துச்சு? இதெல்லாம் இந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற சக்தி. இப்படி சிந்திச்சு நீங்கள் பாருங்கள். கண்ணை பற்றி சிந்திங்க, கடவுளை பார்ப்பீங்க. காதை பற்றி சிந்திங்க, கடவுளை பார்ப்பீங்க. மூக்கை பற்றி சிந்திங்க, கடவுளை பார்ப்பீங்க. நாக்கை பற்றி சிந்திங்க, கடவுளை பார்ப்பீங்க. அப்போ கடவுள் எங்கேன்னு நம்ம பார்க்குறதா இருந்தால் எப்படி சிந்திக்கணும்? கடவுளுடைய படைப்புகளை சிந்தித்து பார்த்தோமையானால் கண்டிப்பாக இது இயற்கை கிடையாது, தன்னால் உண்டாகலை. இதையெல்லாம் செஞ்ச ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான். அவன் தான் நம்மையும் படைத்தான், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான், அவன் பார்வையில் தப்ப முடியாது. இப்படின்று நம்புறது வந்து பகுத்தறிவு உட்பட்டது தான். சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்வார்கள், அதுக்கு வந்து பகுத்தறிவு என்று சொல்வார்கள். அது உங்கள் ஊரில் இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு சப்ளையும் ஆனது. ஈரோட்டில் இருந்தால் நெஞ்சு தமிழ்நாட்டுக்கு கடவுள் இல்லைங்கிற கருத்து பெரியார் மூலமாக சப்ளையும் ஆகியிருக்கிறது. ஆனால் அந்த கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அவங்களோடவே நாங்கள் டைரெக்டாக விவாதம் பண்ணியிருக்கிறோம். கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களோடவே இருக்கிறான் என்பதை வந்து சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமான வாதங்களை எடுத்து வச்சு நிரூபித்து காட்டியிருக்கிறோம். கடவுள் இல்லைன்னு மேடையில் பேசிட்டு போகலாம், நாங்கள் விவாதத்தில் நினைஞ்சிருக்கிறோம், நிரூபித்திருக்கிறோம். அந்த அம்மாவுக்கு வந்து அந்த விவாதத்தினுடைய CD ஒரு செட்டை ஒரு கொடுத்துருங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களோடு நாங்கள் நடத்திய விவாதம், கடவுள் இருக்கிறான் என்பதை அந்த விவாதத்தில் நினைஞ்சிருக்கிறோம், நிலைநாட்டி காட்டியிருக்கிறோம். மற்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம், கேள்வி கேட்ட அம்மாவுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம்.